அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் பசங்க எல்லாம் உஜ்ஜயினி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா சேலம்லேருந்து இண்டூர் ஜங்ஷனுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிக்கிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா 14/12/2024 அன்னைக்கு கிளம்புனோம். சாயங்காலம் 6 மணிக்கு ட்ரெயின். 16/12/2024 அன்னைக்கு நாங்கள் இண்டூர் போயிட்டோம். ஓகேங்களா. 2520 கிலோமீட்ரு. எங்கேருந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருந்து ட்ரெயின் டிக்கெட்டு 2520 கிலோமீட்ரு மொத்தம் பார்த்திங்கன்னா அகிலியா நகரி எக்ஸ்பிரஸ்ஸு ட்ரெயின் நம்பர் 22/646. மொத்த ட்ரெயின் டிக்கெட் 1845 ரூபா. இதில் பார்த்திங்கன்னா சேலம்லேருந்து இண்டூர் ஜங்ஷனுக்கு ட்ரெயின் டிக்கெட் 795 ரூபாங்க ட்ரெயின் டிக்கெட்டு. அதை தான் நாங்கள் இது பண்ணி வச்சுக்கிட்டோம். இது ஓம்காரேஸ்வரர் கோயிலுக்கு. இது எப்படி போகணும் அப்படின்னா, இண்டூர் ஜங்ஷனில் இறங்கிட்டு அங்கேருந்து சார்பேட்டா பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடணும். ஆட்டோவில் போயிடலாம், 20 ரூபா தான். அப்புறம் இண்டூரில் இருந்து கண்டுவா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போயிடணும். கண்டுவாங்கிற பஸ்ஸில் ஏறிக்கணுங்க. 160 ரூபா டிக்கெட்டு வரும். ஓகேங்களா. அதில் ஹீல்ஸ்லாம் ஏறுற இடம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மொட்டாக்காங்கிற பஸ் ஸ்டாப்பில் இறங்கிக்கணும். அந்த பஸ்ஸில் ஏறிட்டு மொட்டாக்காங்கிற பஸ் ஸ்டாப்பில் இறங்கிக்கணும். அங்கேருந்து ஆட்டோ மூலமாக பார்த்தீங்கன்னா ஓம்காரேஸ்வரர் கோயிலுக்கு போய்க்கலாம். 20 ரூபா தான் உங்களுக்கு ஆட்டோ பேர் வருது. சரிங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது தாங்க அந்த கோவில். இது ஓம்காரேஸ்வரர் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். ட்ரெயின் டிக்கெட்டு எப்படி போகணும், எப்படி வரணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். நீங்கள் யாராவது போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் போகலாம். நாங்கள் மொத்தம் 4 பேர் போயிருந்தோங்க. எங்களுக்கு ஹிந்தி அவ்வளோக்கெல்லாம் தெரியாது. இங்கிலீஷ் தெரியும். தமிழ் லாங்குவேஜ் தான். அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் போனோம் அப்படின்னா, அங்கே அவங்க ஹிந்தி பேசுகிறவங்கக்கிட்ட நம்ம சொல்கிறது அவங்க தமிழில் பேசினாலும் அவங்க லைட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. இங்கிலீஷில் பேசினா கொஞ்சம் புரியுது. மற்றபடி நாங்களும் ஒரு சில வார்த்தையெல்லாம் ஹிந்தியிலேயே பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். அது மூலிமா இங்கேருந்து அவங்ககிட்ட பேசும்போதே தெரியுது. அதை வச்சு நாங்கள் எப்படியோ மேனேஜ் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். நாங்கள் உஜ்ஜயினில் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கெலாம் போய் இறங்கிட்டு அங்கே நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கு தரிசனத்துக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பக்கமாக ஆயிடுச்சு. அங்கேயே ஒரு ரிவரில் அங்கே ஆற்றுல குளிச்சுட்டு அப்புறமேட்டு அங்கே பாருங்க இந்த சாமி அங்கே போகிற வழியில் அந்த வழி சாமி மாதிரி இருக்கனால அழகாக பண்ணியிருக்கிறாங்க. அந்த கோயில் ஹைட்டாக தான் இருக்குது. அங்கே போயிட்டு 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்க சாமி தரிசனம் பண்ணுறது. கோயில் நல்ல ஒரு வடிவமைப்பில் இருக்குது. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன சொல்கிறது, தமிழ்நாட்டில் பார்க்குறத விட அங்கே ஒருடைய கட்டடக்கலைகள் ரொம்ப சிற்பமாக இருக்குது. வீடியோலாம் அங்கெல்லாம் எடுக்கலாம். ஒன்றும் அந்த அளவுக்குலாம் யாரும் எதுவும் சொல்கிறதில்ல. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா தடை செய்யறதுக்காக நிறையா கோவிலில் அங்கே பார்த்திங்கன்னா இதெல்லாம் வீடியோலாம் இதை எடுத்துக்கலாம். கற்சிற்பங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே பழங்கால இதாக இருக்குது. அந்த இதனுடைய ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு இந்த கோயில் பற்றி வரலாறு அதிகமாக எனக்கு தெரியல. நாங்கள் போயிருந்தோம். இப்போ நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கிறோன்னா, இந்தியாவில் இருக்கிற 12 ஜோதிலிங்கம் என்னுடைய வாழ்நாளில் மொத்தமாக பார்த்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அவ்வளோதாங்க. அதில் நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா 5 ஜோதிலிங்கம் பார்த்துட்டோம். மீதி பார்த்திங்கன்னா போகணும். கொஞ்சம் கொஞ்சமாக டைம் இருக்கும்போது நாங்கள் போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா மேலே சீலிங்லேயே அந்த கற்சிற்பத்தில் அது அழகாக அந்த இது பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த கலெக்ஷன். அந்த இது செஞ்சது இதெல்லாமே பார்க்குறோம். அந்த கற்சிற்பங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் அங்கே இருக்கிற அதே மாதிரி இப்போ நாங்கள் தான் வேஷ்டி கட்டிட்டு ருத்ராட்சம் போட்டு போயிருந்தோம்லாம். அங்கே இருக்கிறவங்கெல்லாம் நம்மளை பார்க்குறது வித்தியாசமாக பார்க்குறாங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது கோயிலுக்குள்ளேங்க. இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா சிவன்லிங்கம் இருக்கும். அது வீடியோ கொஞ்சம் இது எடுக்கிறதுக்கு ரொம்ப தள்ளி விட்டுட்டாங்க. அதனால் சரியாக எடுக்க முடியல. இது அங்கே போகிற வழியில் இங்கே இருக்கும். இது ஓம்காரேஸ்வரர் அந்த லிங்கம் தான் இருக்குது. கீழே இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா லிங்கம் மேலே இருக்கும். நம்ம நின்றுட்டு பார்க்குற மாதிரி. ஆனால் மேக்ஸிமம் வடக்கு சைடெலாம் போயிட்டோமா லிங்கம் கீழே தான் இருக்கும். நம்ம கீழே தான் குமிஞ்சு பார்க்குற அளவுக்கு தான் இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் இதில் போகும்போது வீடியோ எடுத்தேன். ஆனால் இருந்தாலும் அவங்க இதை ரொம்ப தள்ளி விட்டுட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், முன்னாடியே சிவன்லிங்கம் இருக்கும். அங்கே உள்ளே பார்த்திங்கன்னா அம்பாள் இருப்பாங்க.
அவ்வளோதான், உடனே தள்ளி விட்டுட்டாங்களா, அதனால் சரியாக எடுக்க முடியல வீடியோ. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே வெளியில் வந்துட்டோம். செல்லில் என்னென்னா தண்ணி பட்டுருச்சு. அதுக்கப்புறம் வெளில வந்த உடனே இந்த நெத்தியில் சந்தனம் அதை போட்டு இது பண்ணி விட்டாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூ. 20 கேட்டாங்க, கொடுத்துட்டோம். இது வந்து நர்மதா ஆறு வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து அந்த அந்த ஆற்றுல தான், இதுதான் நர்மதா ஆறு பார்த்தாங்க. பார்த்துட்டு அது மேலே பாலம் கட்டியிருக்கிறாங்க. போயிட்டு இவர் தான் பாலாஜி, நான், எங்கள் ராஜா மாமா, அதுக்கப்புறம் விஜய் என் ஃப்ரெண்டு எல்லாருமே ஒட்டுக்க போயிருந்தோம். அங்கேருந்து முடிச்சுட்டு லோக்கல்லே இப்போ இந்த ஓம்காரேஸ்வரர் கோயில் பார்க்குறீங்கன்னா, அது முடித்ததுக்கப்புறம் அங்கேயே வந்து பெட்ஜிட்டுக்கு இருந்தது. சரிங்க, ரொம்ப குளிர் அதிகங்க. நான் நினச்சதை விட குளிர் அதிகம். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், உஜ்ஜயினிலே வந்து பார்த்திங்கன்னா ஓம்காரேஸ்வரில் பெட்ஜிட்டு வாங்கிட்டோம். அங்கேயே பெட்ஷீட் வாங்கி மறுபடியும் ரிட்டனு திரும்பி இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் என்ன மனிதனை, ஏன்னா ஆடு குளிரக்கூடாதுன்னு சாக்கில் போட்டு போற்றி விட்டுருக்குறாங்க கடைக்காரங்க. அவங்க ஆடு கடை, கறிக்கடை வச்சுருக்குறாங்க, அவங்க ஆடு தான் இது. அப்புறம் அங்கே ஸ்வீட் இருந்ததுங்க, உஜ்ஜயினி. இது உஜ்ஜயினில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு 1 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 280லேருந்து 320, 480, 520 ரூபா ஊர்லேயும் இருக்குது. எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்வீட்டு. நாங்கள் அது மட்டும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி நாங்கள் அங்கேயே சாப்பிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தோன்னா மகாகாளீஸ்வர். இப்போ நாங்கள் அதை முடிச்சுட்டு ஓம்காரேஸ்வரிலேருந்து மறுபடியும் நாங்கள் திரும்பி இங்கே வந்துட்டு இண்டூருக்கே வந்துடணுங்க. இண்டூர் வந்துட்டு இண்டூர்லேருந்து உஜ்ஜயினிக்கு 80 கிலோமீட்ரு, ஓகேங்களா. அதுக்கு நம்ம வந்து ஜெய்ப்பூர் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரெயின் நம்பர் வந்து 12970. இல்லை சாரிங்க, அது இல்லை. இண்டூர் ஜங்ஷன்லேருந்து உஜ்ஜயினிக்கு 80 கிலோமீட்ரு வருங்க. அதுக்கு நாங்கள் தனியாக ட்ரெயின் டிக்கெட்டில் புக் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம், உஜ்ஜயினி வந்துவிட்டோம். சரிங்களா. இது வந்து உஜ்ஜயினில் வந்து காலையில் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே ஒரு அம்பாள் இருந்தாங்க, அதை சாமி கும்பிட்டு ஒரு டீ குடிச்சிட்டோம். அந்த டீ நல்லா இருந்தது. இங்கே பாருங்க, இதில் தான் போட்டிருந்தாங்க. அங்கே இருக்கிற விநாயகரை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த கற்சிற்பங்கள்லாம் விநாயகர் இங்கேயே தரிசனம் செஞ்சுட்டு அப்படியே நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். வழியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா காய்கறி கடைகள்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அங்கே வந்து தாமரை தான் வந்து அந்த மகாகாளீஸ்வரருக்கு வந்து தாமரை தான் அந்த இது பண்ணுறாங்க, அந்த பூஜை. இதெல்லாம் நம்ம ஊர் மாதிரி தேங்காய் பழம் அங்கே அதிகமாக அந்த மாதிரி கிடையாதுங்க, ஓகேங்களா. என்ன சொல்கிறது, தாமரை அதுக்கப்புறம் கற்கண்டு இந்த மாதிரி இதை பூ தான் வந்து அங்கே கொடுக்குறாங்க. அதையே நாங்கள் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு பூஜைக்கு நாங்கள் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வரிசையாக அப்படியே தரிசனம் பண்ணுறதுக்கு. இதில் ஸ்பெஷல் தரிசனம் 270 ரூபான்னு நினைக்கிறேங்க, ஸ்பெஷல் விஐபி தரிசனம். நாங்கள் பொது தரிசனமே போயிட்டோம், இலவச தரிசனமே. போகிற வழியில் பார்த்திங்கன்னா தரிசனத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய விநாயகர் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட இது 12 அடி இருக்கும் இந்த விநாயகரை சேவிச்சுட்டு அப்படியே அங்கே உள்ளே போயிட்டு வந்துட்டு பார்த்தோன்னா அந்த சாமி அங்கே கற்சிற்பங்கள்லாம் அதிகமாக இருந்தது. இந்த ஒரு சாமி வந்து பார்த்திங்கன்னா 4 பக்கமும் வந்து தலை அந்த கற்சிற்பு இருக்குது. அங்கே வந்து சனி பகவான் நம்ம ஊரில் எப்படி இருக்கு இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுங்களாம் சொன்னாங்க. அதையும் அப்படியே சுற்றிட்டு நம்ம ஊரில் எப்படி கோயில் கட்டுறாங்களா அந்த மாதிரி அங்கேயுமே வந்து அந்த கற்சிற்பெலாம் எடுத்து சில மாதிரி இந்த கோயிலுக்கு வீடு கட்டுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணுறாங்க. பார்த்துட்டு அங்கே உள்ள தரிசனம் எல்லாமே முடிச்சுட்டு மறுபடியும் அந்த மகாகாளீஸ்வரருக்கு போகலாம் அப்படின்ட்டு வந்தோம். இதுதான் அந்த உள்ளேங்க அந்த கற்சிற்பம் பாருங்கள், எல்லாமே ஃபுல்லாக திருஷ்டி கயிறாக கட்டி வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து பார்த்தோன்னா நம்ம உள்ளே போகிறது. இங்கே போகிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே சிலை வந்து நல்லா சிற்பமாக செஞ்சு வச்சுருந்தாங்க. இது இப்போ தான் செஞ்சுருப்பாங்க, ரீசெண்டாக தான், பழங்காலத்துலலாம் கிடையாது. பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். சிவன்லேருந்து எல்லா கடவுளுமே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்குறாங்க. நல்லா சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்களா ரொம்ப நல்லாயிருக்கும். நைட் டைமில் வந்து வீடியோவில் நைட்டில் தான் அதிகமாக கூட்டம் வராங்க, மக்கள் அதிகமாக வராங்க. லைட் செட்டிங்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது நைட்டு. எங்களுக்கு டைம் சரியாக கிடைக்கல. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, பகல்லையே நாங்கள் அதிகமாக இருந்துட்டு நைட்டில் வந்து நாங்கள் வேறு இடம் கிளம்பணும் அப்படின்ட்டு சட்டுன்னு நாங்கள் வந்து வேறு இடம் கிளம்புறதுக்கு பார்த்துட்டோம். இந்த கற்சிற்பங்கள்லேருந்து இந்த வீடியோலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே எடுத்தோம். இருக்கிற எல்லா இதுவுமே முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து கவர் பண்ணிட்டோம். அதை எடுத்தால் அப்புறம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் இது பண்ணோம். எனக்கு கோயில் பற்றி அதிகமாக வரலாறுலாம் எனக்கு எதையும் தெரியாதுங்க.
ஒரு ஜோதிலிங்கம் பார்க்கணுன்ற எனக்கு மனசில் ஒரு சந்தோஷம், அதுக்காக போனோம். சரிங்களா? அங்கே போயிட்டு இருக்கிற எல்லா சிலையிலையுமே ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம். வீடியோ எடுத்து சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். முருகன் சிலை அருமையாக நல்லா செஞ்சுருந்தாங்க. முருகன் சிலையை பார்த்துட்டு கோயில் நல்லா பிரம்மாண்டமான பெரிய கோவிலுங்க. நல்லா அழகாக இருந்தது அந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கு. அந்த கீழே பார்த்துங்க அந்த பாம்பு அந்த வடிவம் அந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இவர் என்னன்னா எங்கள் மாமா தான் உள்ளே மகாகாளீஸ்வரருக்கு பூஜை நடக்கிறதுல இந்த கண்ணாடி மூலிமா நம்ம சீக்கிரமாக பார்த்துக்கலாம், அதாவது நேரில் பார்க்குற மாதிரி இருக்குங்களாம் 3D அனிமேஷனில் அப்படி சொன்னாங்க. அவர் மட்டும் பார்த்தீங்கன்னா பார்த்தாரு, நல்லா இருந்தது, வெளிச்சமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படியே பார்த்துட்டு அந்த கற்சிற்பங்கள் மறுபடியும் ஒவ்வொரு சிலையாக நல்லா எடுத்து நல்லா பார்த்தோங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு வரிசையாக. அந்த இதெல்லாம் நாங்கள் பார்க்கலிங்க. சாப்பாடு ட்ரெயின் டிக்கெட்லாம் ட்ரெயின் சாப்பாடு செட் ஆகலை, அதனால் நாங்கள் சாப்பாடெல்லாம் நம்ம எடுத்துகிட்டே போயிட்டோம். நைட்டு சாப்பாடு தக்காளி சாப்பாடு, காலையில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, மதியானத்துக்கு புளி சாப்பாடு. ஒரு நாள் ட்ரெயின் டிக்கெட்ஸ் இங்கே சேலத்துலேருந்து இண்டூர் போகும்போது அதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். பரவாயில்லாம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் சாப்பாடு செட் ஆகாது, நாங்கள் இங்கேருந்து ஸ்நாக்ஸ் நிறையா வாங்கிட்டு போனோம், பழம், அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். கோயில் பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக நல்லா கட்டியிருக்கிறாங்க. இங்கே இன்னும் கொஞ்சம் இந்த பாலம் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. இந்த பக்கம் அந்தாண்ட போகிற மாதிரி வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிரசாதம்லாம் பார்த்திங்கன்னா அந்த சாமிக்கு பண்ணுறதுக்கு பார்த்துருப்பீங்க, 50 கிராம் 100 ரூபா அந்த மாதிரி. அதை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தோமா அவங்க கொஞ்சம் ஸ்வீட் எடுத்து வச்சுக்கிட்டு மீதி நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. நல்லா அருமையாக பண்ணியிருக்கிறாங்க சிலைகள்லாம். கால பைரவருங்க, 8 கால பைரவர், ஹனுமன் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி. இது உள்ள சிவன் வாசுகி பாம்பு இருக்கிற மாதிரிங்க. சுற்றி நடந்து வரலாம், நல்லா நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த இது நீங்கள் நேரில் போங்க, உங்களுக்கு டைம் கிடச்சிச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன அந்த ட்ரெயின் டிக்கெட்டு இதெல்லாம் நல்லா பாருங்கள், பொறுமையாக கேட்டு பாருங்கள். இதை நீங்கள் பார்த்துட்டு நேரில் போயிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு டைம் இருந்தால் போயிட்டு வாங்க. அப்புறம் வரவுள்ள ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு என் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு கொஞ்சம் கொடுத்து முடிச்சுட்டு அவ்வளோதான். நான் கொஞ்ச நேரம் பேசினேன், அப்புறம் அது செட் ஆகலை, அதனால் அது அப்படியே விட்டாச்சு. கோயிலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சதை சொன்னேங்க, அது எனக்கு அவ்வளோதான், வேறு எதுவும் தெரியல, விட்டுருங்க. அந்த மரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா கயிறு கட்டி வச்சுருக்குறாங்க. ஆனால் எதுக்கு கயிறு கட்டி வச்சுருக்குறாங்கன்னு தெரியல. ஹிந்தி தெரியாமல் கொஞ்சம் வெளியெல்லாம் போய் இது பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். ஹிந்தி தெரியாமல் கொஞ்சம் நார்த்து சைடெலாம் போகணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். பஸ்ஸில் போகிறதுக்கு, ட்ராவல் பண்ணுறதுக்கு, ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு, ரூம் ஸ்டே பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டங்க ஹிந்தி தெரியாமல். அவங்களுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சிச்சுன்னா கூட பரவாயில்ல. அவங்க இங்கிலீஷும் பேசுகிறாங்க, பட் ஆனால் அவ்வளோக்கு அதிகமாக பேச மாட்டேன்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா கால பைரவர் கோயிலுங்க. நாங்கள் மகாகாளீஸ்வரர் தரிசனம் பண்ணிவிட்டு கால பைரவர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இது இந்த ரொம்ப இது நல்ல பிரசித்தி பெற்ற கோவில். இங்கே அந்த சாமிக்கு பார்த்திங்கன்னா கால பைரவர் இல்லைங்க, இது ஒரு அம்மன் பேர் சொன்னாங்க, சரியாக ஞாபகம் இல்லைங்க, மறந்துடுச்சு. இந்த அம்மனை தரிசனம், அதாவது அங்கே மகாகாளீஸ்வரர் பார்த்துட்டு லோக்கல்லையே ஒரு ஆட்டோ பிடிச்சி லோக்கலில் ஒரு 8 கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு சார்ஜ் கலெக்ஷன் பண்ணாங்க. 500 ரூபா வாங்கிட்டாங்க 8 கோவிலில் லோக்கலில் பார்க்குறதுக்கு. ஒரு ஆளுக்கு மொத்தம் 4 பேர் போயிருந்தோம், 120 ரூபா அந்த மாதிரி கொடுக்குறோம். லோக்கலில் இருக்கிற கோயிலெலாம் சுற்றி காமிப்பாங்க. விநாயகர் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிறத விட அங்கே இருக்கிற விநாயகர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த சிலைகள்லாம் பார்க்குறதுக்கு அவங்களுடைய கலாச்சாரம். இது வன்னி மரங்க, நல்ல பெருசாக இருக்குது. வன்னி மரம் பார்த்திங்கன்னா அங்கே உஜ்ஜைனில் இருக்குது. இது உங்களுக்கே தெரியும், ஒடிசா பூரி ஜெகநாத் அந்த கோவில், அந்த சாமி இது வச்சுருந்தாங்க, நல்லா அருமையாக இருக்குது. அங்கே இருக்கிற பசுமாடு பாருங்கள், தலையை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு. இவர் தான் எங்கள் ஆட்டோக்காரர். இந்த அண்ணா வண்டியில் தான் நாங்கள் போயிருந்தோம் ஆட்டோவில். லோக்கலில் இருக்கிற 8 கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தார். இது கால பைரவர் கோயில். இது ஒயின் ஷாப்புங்க. இதில் இருக்கிற அந்த சரக்கா அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சாமிக்கு
கொடுக்கணுங்களாம். பிரசாதம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பூவு தான் அங்கே கொடுக்குறாங்க. இந்த பிரசாதம் அந்த குவாட்ரு தான். குவாட்ரு எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் கொடுத்தோமா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஊற்றி அவங்க அந்த சாமி வாயில் வந்து அது குடிக்க விட்ருவாங்களாம். அது இப்போன்னா இப்போ இல்லைங்களாம், அது எப்போயாவது ஒரு டைம் குடிக்க விடுவாங்க, அது தெரில. நாமளும் அது கொடுக்க முடியாது. ஏகப்பட்ட கூட்டங்க நாங்கள் போகும்போது. பாருங்கள், இதுதான் அதனுடைய என்ட்ரன்ஸு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை வாங்கி கொஞ்சம் இதில் ஊற்றிட்டு மீதி குவாட்ரு வந்து நம்மக்கிட்ட கொடுத்துட்றாங்க. அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து வீட்டில் நம்ம பிரசாதமாக வீட்டில் நம்ம தெளித்து விடணுமா, அந்த மாதிரி ப்ராசஸ்ஸு. ஆனால் நாங்கள் அந்த குவாட்டர்லாம் வாங்கலிங்க. பூ மட்டும் வாங்கினோம். அதை மட்டும் சாமிக்கு கொடுத்துட்டு விட்டுட்டோம். குவாட்ரு வாங்கலை. ஆனால் இங்கே வந்தோடனே ஒரு குருசாமி தான் அவர் சொல்லியிருந்தார், இல்லைப்பா நீங்கள் குவாட்ரு வாங்கி சாமிக்கு கொடுத்துருக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி. அங்கே தமிழ் தெரிஞ்ச ஒரு சாமியார், ஒரு ஐயா இருந்தார். அவர் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அவர் வந்து எங்ககிட்ட தமிழில் பார்த்து பேசினார். நீங்கள் தமிழ்நாடா, என்ன ஊர், எங்கேருந்து வந்துக்கிறீங்க, இந்த மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். இந்த கோவிலில் அவர் வேற ஒரு கோயில் சாமியில் பார்த்து பேசணும். சரின்னு பார்த்துட்டு இது பண்ண பாருங்கள், எவ்வளோ கூட்டம் இருக்குது. இதில் வீடியோ எடுக்க முடியல, தள்ளி விட்டுட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தோம். மேலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோலாம் எல்லாம் எடுக்கலைங்க. யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, திட்டல. ஆனால் இருந்தாலும் என்ன சொல்கிறதுனா, பக்கமாக சாமி போகும்போது தள்ளி விட்டாங்க. சரி, அது அவங்க இது நம்மளுக்கு எதுவும் தெரியலைங்க. பாருங்கள் தெரியும். அதுதான் அந்த சாமிங்க, காலபைரவர் அவர். அவங்க இந்த நம்ம ஊத்துறோம் இல்லைங்களா, இந்த சரக்கு, இதை வந்து அவங்க எடுத்து சேமித்து வச்சு அந்த இதில் ஊற்றுவாங்க. சாமிக்கு வந்து குடிக்க விடுவோன்னு சொல்லுவாங்க. அதை பாருங்கள், அங்கே பாருங்கள் தெரியும், குடிக்க விடுவாங்களாம். பாருங்கள், இப்போ பூ எடுத்து அடிச்சு விட்டாங்க. அதனால் என்ன வீடியோ எடுக்க முடியலைங்க, சாரிங்க. சாமி பார்த்து முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கப்புறம் ஒட்டகை சிந்திங்கனால அழகாக அந்த டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க பார்க்கும்போது. அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னொரு கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க. இது ஒரு ஆறு. தலையில் தண்ணி தெளிச்சுட்டு இந்த இதை நாங்கள் பாருங்கள், விஜய் கூட இதுதான் நான் தலையில் தண்ணி தெளிச்சுட்டு நாங்கள் அந்த அடுத்த சாமி பார்க்குறதுக்கு நாங்கள் வந்தோங்க. இது பார்க்கும்போதே தெரியும். முடிஞ்சிருச்சுங்களா, ஆற்றுக்கு ஒரு வணக்கத்தை போட்டாச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து இது வந்து சாங்கியம் மாதிரி பண்ணுறாங்க. இது என்ன ப்ராசஸ்ன்னு தெரியல. இது முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஞாபகம் வந்தோன்னா, இங்கே பாருங்கள் ஆடு இருக்குது இல்லைங்களா, நம்ம வீட்டில் வளர்த்துற ஆடு, அதை வந்து சாமியை வணங்குறாங்க பாருங்கள். தொட்டு கும்பிட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிவன் இருக்குது. இங்கே ஒரு சிவன், இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்குது. அது அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே விழுற மாதிரி இருக்குது பாருங்கள். இது இங்கே உள்ளேயே வந்து பார்த்தோன்னா அபிஷேகம் பண்ணுறாங்க. அங்கே முடிச்சுட்டு அங்கேருந்து இன்னொரு கிருஷ்ணன் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அதனுடைய சிலை லிங்கம்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப 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 அருமையாக இருந்தது, மகிழ்ச்சி. அங்கேருந்து இன்னொரு வந்து ஆசிரமங்களாம் இங்கே கூட்டிகிட்டு போனாங்க. பாருங்கள், இங்கே ஒரு ஆசிரமம் இங்கே சொல்லி கூப்பிட்டு போனாங்க. நான் சொன்னாங்களா அந்த 8 கோவில்னு சொல்லிவிட்டு, அந்த ஆசிரமம் கோயில் முடிச்சுட்டு இது வந்து நைட்டு வியூ வந்து ஒரு டைம் சாமி பார்க்கலான்னு சொல்லி பார்த்தோம். நைட்டு அருமையான தரிசனங்க, நல்லா அழகாக இருந்தாங்க. மகா காளீஸ்வர் சாமி கும்பிட்டு நைட்டு அந்த வீடியோ இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாலாஜி, விஜி, ராஜா, நானுங்க 4 பேர் போயிருந்தோம். ஒன்றும் பெருசாலாம் செலவாகலைங்க. எனக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 7,000 ரூபா ஆயிருக்குங்க அதிகபட்சம், அவ்வளோதாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ட்ரெயின் டிக்கெட் 1865ங்களா, ரூமுக்கு ஒரு 500ங்களா. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் லோக்கலில் வாங்கினது ஒரு 1000 ரூபா வாங்கியிருப்பேங்க. அதிகபட்சம் இவ்வளோ தான் செலவு. வேறு ஒன்றும் பெருசாக நாங்களாம் எதுவும் செலவு பண்ணலை. சிம்பிளான ஒரு பட்ஜெட்டில் போயிட்டு வந்துடுவோம் நாங்கள். நான் மிடில் கிளாஸ் தான், பெருசாக நம்மக்கிட்ட எதுவும் இல்லை. அதாவது எங்களுடைய இது என்னென்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா சிவன் கோயில் எல்லாத்துக்கும் பார்த்துடணும் அப்படின்னு